வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அருண் சீதாவ ரோட்ல பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு யூ டர்ன் போட்டு பஸ் ஸ்டாப்ல நிக்கிற அவங்க முன்னாடி வந்து நிக்க, அவங்களும் சம்மதம்ன்ற மாரி வண்டியில ஏறி உட்கார்றாங்க. முகம் முழுக்க சிரிப்போட திரும்பி தேங்க்ஸ்னு அருண் சொல்ல, எதுக்குன்னு கேக்குறாங்க சீதா. என் லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்படின்னு அருண் சொல்ல, நான் இப்ப அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு சீதா கேட்க, அதான் பைக்ல உட்கார்ந்துட்டல அப்படின்னு அருண் கொஞ்சம் குழப்பமா சொல்ல, பைக்ல உட்கார்ந்தா அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தமா? ரொம்ப நேரமா பஸ் வரல அதுதான் அப்படின்னு சீதா விளையாட்ட சொல்ல, அத புரிஞ்சுக்கிற அருண், அடி பாவி, அப்ப நான் இங்கேயே இறக்கி விட்டுருவேன்னு சொல்ல, ஏங்க நான் சும்மா சொன்னேன், லைஃப் லாங் ஒன்னா போகணும்னு நினைக்கிறேன், பாதியிலேயே விட்டுறாதீங்க அப்படின்னு சீதா சொல்ல, அவங்களோட ஒரு கையெடுத்து தன்னோட தோல்ல வச்சுக்கிறாரு அருண். எப்பவுமே விடமாட்டேங்கிற ஒரு ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வண்டியை ஸ்டார்ட் பண்ண சீதா அவரை ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியுமான்னு விளையாட்டா கேட்க, ஓட்ட தெரியாமலா ஓட்டிட்டு இருக்கேங்கிறாரு அருண். வீட்ல மீனா எதையும் யோசிச்சுட்டு சோஃபால உட்கார்ந்துருக்க மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே முத்து வர்றாரு. வாங்க மாமா கிளம்பிட்டாங்களான்னு கேக்குறாங்க. பஸ் ஏத்தி விட்டுட்டேன், நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அப்பாதான் வேணான்னு சொல்லிட்டாருங்கிறாங்க முத்து. ஏங்க உங்க அண்ணன் எழுதி எங்கேயோ கிளம்பி போயிட்டாருங்கன்னு மீனா சொல்ல, எங்க போனான்னு கேக்குறாரு முத்து. தெரியல, அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாருன்னு மீனா சொல்றாங்க. சரி, அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுறன்னு முத்து கேட்க, இல்லங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில அவரா கிளம்பி போயிட்டாரு, அவரு எங்க போனாரு எதுக்கு போனாருன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, சரி, அவன் என்ன சின்ன பையனா, இந்நேரத்துக்கு போதையெல்லாம் தெளிஞ்சிருக்கும், எங்கேயாவது இறங்கி போயிருப்பான், வந்துருவான், சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சாப்பிடுன்னு முத்து சொல்றாரு. சாப்பாடு எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க, நானே இங்க சமைச்சிருப்பேன் இல்லங்கிறாங்க மீனா. வீட்லயும் யாரும் இல்ல, அப்பாவும் ஊருக்கு போயிட்டாரு, நீயும் நானும் மட்டும் தானே இருக்கிறோம், அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்னு கிச்சனுக்கு போறாரு முத்து. தண்ணியோட வந்து உட்கார்ற முத்து, சரி கையில இருக்க காயம் ஆறிடுச்சா அப்படின்னு கல்யாணத்துல ஏற்பட்ட காயத்தை பத்தி கேட்க, ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆ ஆ நீ வலிச்சா மட்டும் சொல்லவா போற, இந்தா சாப்பிடுன்னு ஒரு பார்சல் எடுத்து கொடுக்குறாரு. நான் உனக்கு ஊட்டி விடட்டுமான்னு முத்து கேட்க, இல்ல வேண்டாங்க நானே சாப்பிடுறேன்னு மீனா சொல்ல, இல்ல இல்ல நானே ஊட்டி விட்டேன்னு பாக்ஸ வாங்கிக்கிறாரு முத்து. முத்து ஊட்டி விட்டாலும் மீனா சந்தோஷம் இல்லாம ஒரு மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க. முகத்த பார்த்துட்டு, மீனா ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு, அந்த ஓடுகாலி போகும்போது ஏதாவது சொல்லிட்டு போனானா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாம பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, நாம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு முத்து கேட்க, அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க கூடாதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, யார, கறிக்கடை மணியவா, பார்லர் அம்மாவோட போலி மாமாவா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க, அவரை நாம கூட்டிட்டு வந்தது தப்போன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னு முத்து கேட்க, அவரை நாம இங்க கூட்டிட்டு வராம இருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது இல்லங்கிறாங்க மீனா. சிரிக்கிற முத்து, நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா, கையில அடிபட்டது யாருக்கும் தெரியக்கூடாது, அதான் ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டு மறைச்சிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு, அடிபட்டதுக்கு மருந்து போட்டாதான் சரியாகும், பார்லர் அம்மா ஏக்கர் கணக்குல பொய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருந்திருக்குது, நாம வீட்ல சொல்லாம இருந்தா இன்னும் வண்டி வண்டியா பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கோம், எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும் அப்படிங்கிற முத்து ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டே மீனா, இல்லங்க இப்ப வீட்ல பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிக்க, வீட்ல பிரச்சனைங்கிறது அது தெரிஞ்சது தானே, பின்ன இவ்ளோ பெரிய உண்மை வெளியில வந்தா பார்லர் அம்மா உன்னை மன்னிச்சிட்டோன்னு பார்லர் அம்மாவுக்கு ஆரத்தியா எடுப்பாங்க. மீனா, பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிதான் ஆவான், பார்லர் அம்மா இத்தனை நாளா பொய் சொல்லிட்டு தெரிஞ்சது, அது இப்ப வெளியில வந்துருச்சு, நாம சொல்லாம போயிருந்தாலும் எப்படி அந்த உண்மை வெளியில வந்துதான் இருக்கும், இப்படி ஒரு பிரச்சனை நடந்துதான் இருக்கும், அதனால இதுக்கெல்லாம் நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத என்ன அப்படின்னு முத்து ஊட்டி விட்டுட்டே இருக்க. இல்லங்க, அதுக்கப்புறம் வீடே ரெண்டான மாதிரி இருக்கு, எப்போதுமே வீடு நிறைஞ்சே இருக்கும், கலகலப்பா இருக்கும், இப்ப யாருமே இல்லாம வீட்ல இருக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, அதான் நீயும் நானும் இருக்கோம்ல, அப்பா பாட்டிய கூப்பிட போயிருக்காரு, ரவியும் பலகுரலும் நான் 2 நாளையில வந்துருவாங்க, அப்புறம் என்ன அப்படின்னு முத்து கேட்க, இல்லங்க அத்தையும் வெளியில போயிட்டாங்க, அவங்க வீட்ல இருந்தா ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் வருத்தமாவே சொல்ல, இப்ப என்ன, எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க முடியலன்னு வருத்தமா இருக்கா உனக்கு அப்படின்னு குறும்பா சிரிச்சிட்டு முத்து கேக்குறாரு. அப்படிலாம் இல்லங்க, எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் அந்த வீட்ல எல்லாரும் குடும்பமா ஒன்னா இருந்தா தானே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா எல்லாருக்காகவும் தினமும் நீதான் நின்னு கால் கடக்க சமைச்சு எல்லா வேலையும் செய்யற, இப்ப வேலை மிச்சம்னு 2 நாள் சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு இப்படி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, எனக்கு வேலை செய்யறதுல எல்லாம் எந்த கஷ்டமும் இல்லைங்க, எனக்கு சமைக்கிறதுல எந்த பாரமும் இல்ல, நான் சமைக்கிறது எல்லாரும் ரசிச்சு சாப்பிடுறப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், இப்ப நான் சமைச்சாலும் சாப்பிடுறதுக்கு யார் இருக்கான்னு மீனா கேட்க, ஏன் நான் இல்லையா
என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனாவே தெரியலையா? அப்படின்னு முத்து கேட்க, அப்படி இல்லங்க. யாருமே இல்லையேன்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரியா இருக்குங்கிறாங்க மீனா. மீனா, அதான் அப்பா பாட்டிய கூப்பிட போயிருக்காருல்ல. பாட்டி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்படின்னு முத்து சொல்ல சரின்ற மாரி தலையாட்டிட்டு சாப்பாட்ட மென்னுட்டு இருக்காங்க மீனா. ஆனா, எனக்கு இன்னும் இந்த பார்லரம்மா விஷயத்துல சந்தேகம் போகல. அப்படின்னு முத்து சொல்ல, ஏன்? அதான் அவங்கள பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்லங்கிறாங்க மீனா. எனக்கு இன்னும் அந்த பார்லர் அம்மா கிட்ட ஏதோ ரகசியம் இருக்குமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க இப்படி சொல்றீங்க? அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்குது. இதுக்கு முன்னாடியும் கடை விஷயத்துல அப்பா காசுல ஆரம்பிச்சுட்டு அதையும் மறைச்சிருச்சு. இந்த கேடி இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குதோன்னு எனக்கு தோணுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் மீனாங்கிறாரு முத்து. எப்படின்னு மீனா கேட்க, சுத்தி முத்தி ஒரு பார்வை பாக்குற முத்து. அதான் வீட்ல யாரும் இல்லைல்ல. ஓடுகாலி ரூம்ல போய் தேடுவோமா? பார்லர் அம்மாவ பத்தி வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம். அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க அவங்க இல்லாதப்ப அவங்க ரூமுக்கு போறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதெல்லாம் வேணாங்கன்னு மீனா சொல்ல, அதுக்காக அவங்க இருக்கிறப்ப அவங்க ரூம்ல போய் தேட முடியும்? இதுதான் சரியான டைமு. நாம என்ன அங்க போய் திருடவா போறோம்? ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தானே பாக்க போறோங்கிறாரு முத்து. இல்லங்க, எனக்கு இதுலலாம் விருப்பமே இல்லங்க. அதெல்லாம் பண்ண வேணாங்கிறாங்க மீனா. என்ன மீனா நீ? ஆ, ஒரு ஐடியாங்கிறவரு சாப்பாட்ட கீழ வச்சுட்டு பாக்கெட்ல இருந்து காச எடுத்து காமிக்கிறாரு. மீனா பாத்துட்டு இருக்க எடுங்கிறாரு. அவங்க ஒரு காயின் எடுக்க இத சுத்தி போடு. அல விழுந்தா நான் சொன்னது செய்வேன். பூ விழுந்தா பூக்காரமா நீ சொன்னது செய்யலாம். தேட வேணாம். சரியான முத்து கேக்க, ஏங்க அப்படின்னு மீனா தயக்கமா கேக்க, போடு அப்படின்னு முத்து ஊக்கப்படுத்துறாரு. ஏங்க இதெல்லாம் தேவையா? அப்படின்னு மீனா கேக்க, சுத்தி விடு அப்படிங்கிறாரு முத்து. மீனா டாஸ் போட்டு அந்த காயின கையில புடிச்சுக்கிறாங்க. எடுத்து மெதுவா மூடி இருக்க கைய அவங்க எடுக்க, ஏய் சிங்கப்பாத, ஏய் தலை விழுந்துருச்சே அப்படின்னு சந்தோஷப்படுற முத்து ஓடுகாலி ரூம்குள்ள வர பின்னாடியே வர்றாங்க மீனாவும். ஏங்க அப்படின்னு மீனா கூப்பிட, ஒரே நிமிஷம் இரு அப்படிங்கிற முத்து ஓடி போய் வீட்டோட மெயின் கதவை சாத்துறாரு. வா வா வான்னு மீனாவை கூட்டிட்டு வர, ஏங்க ஏங்க இதெல்லாம் வேணாங்கன்னு மீனா சொல்றாங்க. மீனா, அத காயின் போட்டு பார்த்தோம்ல, தலை தானே விழுந்துச்சு, நான் தனியா தேட முடியாது. லேடிஸ் இருக்கிற ரூம் நீயும் தேடினாதான் சரியா இருக்கும். நீ இந்த பக்கம் தேடு, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன், சரியா? அப்படின்னு முத்து ஒரு கபோர்டு கிட்ட போக இன்னொரு கபோர்டு விட்டு மீனா போய் தேடுறாங்க. முத்துவும் மீனாவும் அந்த ரூம்ல இருக்க எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்க மீனா பீரோவை திறந்து ஒரு பேக் வெளியே எடுக்கிறாங்க. இது என்னன்னு முத்து கேட்க, ட்ரெஸ்ஸுங்கிறாங்க மீனா. சரி, அது என்ன பாத்துட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லங்க ஏதோ சின்ன பையன் ட்ரெஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, எங்க கூடன்னு வாங்கி பாக்குற முத்து, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுல இருக்க டிஷர்ட் எடுத்து விரிச்சு பாக்குறாங்க மீனா. ஆமா, சின்ன பையன் ட்ரெஸ் தான். இவங்ககிட்ட இதுக்கு சின்ன பையன் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு முத்து யோசனையா கேட்க, ரோகிணியோட ட்ரெஸ் கூட தாங்க இருந்தது அப்படின்னு மீனா சொல்ல, யாருக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு முத்து கேட்க, குழந்தைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக எடுத்து வைக்க சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுறேன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, யோசிக்கிற முத்து, கரெக்ட் தான். ஆனா பார்லர் அம்மா என்னைக்கு உண்மையை பேசி இருந்திருக்கு? ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸ பார்லர் அம்மா வாங்கி வைக்காம மனோஜ் வாங்கி வச்சிருந்தா அப்படின்னு முத்து கேட்க, உங்க அண்ணன் எதுக்குங்க வாங்க போறாருங்கிறாங்க மீனா. நீ தான் அடிக்கடி சொல்லுவில மனோஜ் மேல சந்தேகமா இருக்குது, கிரிஷ் அவனோட பையனா இருக்குமோன்னு. ஒருவேளை மனோஜ் கிரிஷுக்காக வாங்கி வச்சிருந்தானா அப்படின்னு முத்து கேட்க, ஆ, இந்த ட்ரெஸ்ஸோட சைஸ பார்த்தாலும் கிரிஷோட அளவு தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே டோர் பெல் ரிங் ஆகுது. ஏங்க யாரோ வந்துட்டாங்க. ஐயையோ அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸ மறுபடியும் கவருக்குள்ள வச்சு மடிச்சு பீரோ வைக்கிறாங்க மீனா. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க அப்படிங்கிற முத்து அங்கங்க பாக்க, ஏங்க எல்லா பொருளும் அதே இடத்துல இருக்குல்லங்க அப்படின்னு மீனாவும் கேட்க, 2 பேர் ரூமும் ஒரு பார்வை பார்த்துட்டு, வாங்க போலாம் அப்படிங்கிற மீனா ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட்டு, ஏங்க கதவை மூடுங்க அப்படின்னு சொல்ல பார்லர் அம்மா ரூம சாத்திட்டு வர்றாரு முத்து. மீனா ஹால்ல வந்து நின்னுக்க கதவு திறக்கிறாரு முத்து. உள்ளர படபடன்னு மனோஜ் வர, ஏய் நீயாடா? டேய், போதையில படுத்திருந்தவன் எந்திரிச்சு எங்கடா போன, சொல்லாம எதுக்குடா போன அப்படின்னு முத்து கேட்க, திரும்புற மனோஜ், ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அது ஏன் இஷ்டங்கிறாரு மனோஜ். ஏண்டா இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, ஸ்டேஷன் வரல வேற போயிட்டு வந்திருக்க அப்படின்னு முத்து கேட்க, ஏன்பா இதெல்லாம் நீ அடிக்கடி பண்றது தானேப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி எங்க போனேங்கிறாரு முத்து. பசிச்சது சாப்பிட போனேன். தப்பா? எனக்கு தான் யாரும் சமைச்சு போட மாட்டாங்களே அப்படிங்கிற மனோஜ் திரும்பி ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. முத்து அப்படியே நின்றுக்க, நீங்க இருக்கீங்க பாருங்க அப்படின்னு அவரை ஒரு இடி இடிச்சிட்டு மீனா உள்ளர போயிடுறாங்க. நைட் ஆகுது. ரிசார்ட்ல இருக்க ஸ்ருதிக்கு மீனா எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படியா மீனா, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே 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 மீனா, அப்ப நாங்க உடனே கிளம்பி வந்துடுறோம். இல்ல இல்ல பரவாயில்ல, இங்க எப்ப வேணும்னாலும் வந்துக்கலாம். அத மிஸ் பண்ண முடியாதுல்ல. நம்ம வீட்ல இவ்ளோ பெரிய விஷயம் நடக்கும்போது நாங்க அங்க இல்லாம எப்படி இருக்க முடியும்? நாங்க கிளம்பி வந்துடுறோம். ஓகே பை அப்படின்னு போன வைக்கிற ஸ்ருதி அங்க உட்கார்ந்திருக்க ரவி கிட்ட,
ரவி சீக்கிரம் கிளம்பு போலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல எங்கன்னு ரவி கேக்குறாரு. நம்ம வீட்டுக்கு தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்ன விளையாடுறியா? இன்னும் 2 நாளைக்கு இங்க புக்கிங் இருக்கு, அமௌண்ட் வேற பே பண்ணிட்டோம் அப்படின்னு ரவி சொல்ல அதெல்லாம் பேசி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. இதென்ன உங்க சொந்தக்காரங்க ரிசார்ட்டா? அப்படிலாம் குடுக்க மாட்டாங்கங்கிறாரு ரவி. அவங்க குடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஒர்க் டென்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம்னு தானே இங்க வந்தோம் அப்படின்னு ரவி கேட்க அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்ப நாம இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட்டோம்னா அங்க என்ன நடந்ததுன்னே நாம பார்க்க முடியாம போயிடும். இங்க விட அங்கதான் ரொம்ப ஜாலியா இருக்கும். நாம கிளம்பலாங்கிறாங்க ஸ்ருதி. நாம அங்க போய் என்ன பண்ண போறோம்? முதல்ல அங்க என்ன நடக்குது அத சொல்லுங்கிறாரு ரவி. நம்ம வீட்ல ரோஹிணிக்கும் ஆன்ட்டிக்கும் பயங்கரமா வார் நடக்க போகுது, அத நான் போய் லைவா பார்க்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதான் அம்மாவும் வரல அண்ணியும் வரலன்னு முத்து சொன்னானே அப்படின்னு ரவி கேட்க ஏய் அதெல்லாம் அவங்க வந்துருவாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன ட்விஸ்ட் டர்ன் நடக்க போகுதுன்னு பார்க்கணும். வா வா வா, நான் மீனா கிட்ட இப்பதான் பேசினேன், நாளைக்கு பாட்டி வேற வர்றாங்களாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல பாட்டி வர்றாங்களா? இப்ப எதுக்கு அவங்க வர்றாங்கன்னு ரவி கேக்குறாரு. டேய் அதான் சொன்னேனே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும், பாட்டி வந்ததும் உங்க அம்மாவையும் ரோகிணியையும் வர சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கும்போது நம்ம வீட்ல இருக்கணும், என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும், மிஸ் பண்ணிடவே கூடாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஓ நம்ம வீட்டு பிரச்சனை உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அப்படின்னு ரவி கேட்க நான் டப்பிங் பேசும்போது இந்த மாதிரி சீன் நிறைய பார்த்திருக்கேன், ஆனா அதுல எல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்க வீட்ல இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஒரு மாதிரியா முகத்த வச்சுக்கிட்டு என்னதுன்னு கேக்குறாரு ரவி. சீரியல்ஸ் வெறும் நடிப்பு தான், ஆனா எமோஷன்ஸ் எல்லாம் ரியலா இருக்கும். ரோஹிணி மாட்டிக்கிட்டதையே நான் பார்க்கல, இப்ப அங்க என்ன நடக்க போகுதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு பிடிவாதமா ஸ்ருதி சொல்ல நல்லா யோசிச்சுக்கோ, கண்டிப்பா அங்க போகணுமான்னு கேக்குறாரு ரவி. டெஃபினட்டா போகணும், உன் வீட்டு பிரச்சனைய பத்தி நீயே கவலைப்படாம இருக்க, நாளையில இருந்து தான் அங்க ஃபன்னே ஸ்டார்ட் ஆக போகுது, இப்பவே கிளம்பலாம், ஹரியப் ஹரியப் அப்படின்னு ஸ்ருதி பெட்ல இருந்து உருண்டு கீழே வந்து இறங்க. ஏய் இரு 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 மனோஜ், ரோஹிணி அண்ணி லைஃப் என்ன ஆக போகுதுன்னே தெரியல, உனக்கு ஒரே என்ஜாய்மெண்டா இருக்கா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு ரவி சொல்ல முதல்ல உங்க வீட்ல இருக்க எல்லாரையும் போய் திருத்து, அதுக்கப்புறம் என்னை திருத்தலாம் அப்படின்னு ஸ்ருதி அசால்ட்டா சொல்ல எனக்கு பசிக்குது, டின்னர் ஆர்டர் பண்றேன், காலையில கிளம்பலாம் நாளைக்கு அப்படின்னு ரவி சொல்ல ஓகே ஓகேன்னு ரொம்ப எக்ஸைட்டடா ரெடி ஆகுறாங்க ஸ்ருதி. வீட்ல முத்து சோஃபால உட்கார்ந்து மொபைல் பாத்துக்கிட்டு இருக்க, இந்தாங்கன்னு கொண்டு வந்து காஃபிய குடுத்துட்டு சவாரி எதுவும் போகலையான்னு கேக்குறாங்க மீனா. இல்ல கார்த்திய பாத்துக்க சொல்லிட்டேன்னு முத்து சொல்ல ஏன் போயிட்டு வர வேண்டியதானேங்கிறாங்க மீனா. இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா பாட்டிய கூட்டிட்டு வந்துருவாரு, அப்ப வீட்ல இருக்கணும்ல அப்படிங்கிற முத்து காஃபிய குடிக்க ஆரம்பிக்க பாட்டி வந்ததுக்கு அப்புறமாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல இதுல என்ன உனக்கு டவுட்டு, அவங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், அப்பாவாவது சொல்லுவாரு, கேட்கலன்னா அப்புறம் ஓ இஷ்டம்னு சொல்லி விட்டுட்டு போயிருவாரு, ஆனா பாட்டி கிட்ட எல்லாம் இது எதுவும் நடக்காது, 2 அடி போட்டாவது அவங்க சொல்றத கேட்க வச்சிருவாங்க. அப்பா இல்லாம தான் போர் அடிக்குது, இந்த வீட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா இந்த ஹால்ல உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கயேன், அப்பவே பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. எங்க ஊர்ல ஐயனார் காவல் தெய்வம் உட்கார்ந்து இருப்பாரு, அப்படிதான் அப்பா இங்க இருப்பாரு, ஆனா அவரே இப்ப கொஞ்சம் கலங்கி போய் தான் இருக்காரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போதே கதவு திறந்து மனோஜ் வெளியே வர்றாரு. எல்லாமே அவங்கவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைங்க, நல்லவங்க கெட்டவங்களாயிடுறாங்க, கெட்டவங்க நல்லவங்களாயிடுறாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையில ரோஹிணி பொய் சொல்லி இருக்கலாம், ஆனா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, என்ன ஆனா அப்படின்னு முத்து கேட்க என்ன பேசுறாங்கன்னு மனோஜ் பாத்துக்கிட்டே இருக்காரு. அவங்க உங்க அண்ணன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க, நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா, ரோஹிணிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் எதுலயுமே சரியில்லைங்க, வேலைக்கு போகல, எந்த தொழிலும் பண்ணல, ஆனா எப்ப ரோஹிணிய கல்யாணம் பண்ணாரோ அதுக்கப்புறம் தான் அவரோட வாழ்க்கைக்கே நல்ல எதிர்காலம் வந்திருக்கு, ஷோரூமும் திறந்தாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்ல மனோஜ் ஏதோ நினைவுகள்ல மூழ்கி போயிடுறாரு. அது என்னமோ உண்மைதான்னு முத்து சொல்ல உங்க அண்ணன் ஷோரூம் ஆரம்பிச்சு பிசினஸ் பண்றதுக்கு காரணமே ரோகிணி தானேங்க, அவங்க எங்கேயுமே உங்க அண்ணனை விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்கள இவர் எப்படிங்க பாத்துக்கணும், அத்தை சொல்றத கேட்டுட்டு இவர் பாட்டுக்கு போன்னு விட்டுட்டாரு, அத்தை சொன்னதா மறுபடியும் கூட்டிட்டு வருவேன்னு சொல்றாரு, இதெல்லாம் தப்பில்லையான்னு மீனா கேக்குறாங்க. மீனா அவனுக்கு எப்பவுமே கேப்பார் புத்தி தான், யாராவது அவனுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் அம்மா சொல்றத மட்டும்தான் அவன் செய்வான் அப்படின்னு முத்து சொல்ல இல்லங்க, என்னதான் இருந்தாலும் யோசிச்சு பார்க்க வேணாமா, சரி ரோஹிணி பொய் சொல்லிட்டாங்க, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா, உங்க அண்ணன் கண்ணுல அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கும்போது அவங்க தன்னோட கண்ணையே தரேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு மனோஜ். எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணனுக்கு ரோஹிணி கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டங்க,
இல்லன்னா உங்க அண்ணனுக்கு நேரா கல்யாணம் ஆயிருக்குமான்னு கூட தெரியாது. அப்படியே ஆயிருந்தாலும் அவர புரிஞ்சுக்கிற, அவருக்கு முன்னுக்கு கொண்டு வர நினைக்கிற பொண்டாட்டி கிடைச்சிருப்பாங்களான்னு கூட தெரியாது. அப்படின்னு மீனா சொல்ல, "ஆ கரெக்ட்டு தான். ஆனா அந்த பார்லர் அம்மாவே எங்கம்மா தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்த மருமக தானே!" அப்படின்னு முத்து சொல்ல, "அத்தை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருந்தாலும், அவங்க உங்க அண்ணன் மேல ரொம்ப பாசமா தானே இருந்தாங்க. அவருக்காக தான் எல்லாமே பண்ணாங்க. இந்த வீட்ல நீங்க அவர திட்டும்போதெல்லாம் ரோஹிணி முன்னாடி வந்து நின்னு கேள்வி கேட்பாங்கல்ல?" அப்படின்னு மீனா சொல்ல, "ஆமாமா, இவனுக்காக மத்தவங்க தான் வந்து பேசணும். இவனுக்கு தான் சொந்தமா எதுவுமே யோசிக்க தெரியாதே!" அப்படின்னு முத்து சொல்ல, அதுவரையிலும் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்த மனோஜ், "ஏய் முத்து! என்னடா? என்னடா யோசிக்க தெரியாது? நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்." அப்படின்னு வந்து வேகமா சொல்ல, உனக்கு வேலையே அதானேடா! மத்தவங்க பேசுறதெல்லாம் மறைஞ்சு நின்னு கேக்குற?" அப்படின்னு முத்து சொல்ல, "நீங்க ஏன் என்ன பத்தி பேசுறீங்க? இதோ பாருங்க, என் அழகுக்கும், அறிவுக்கும் நெறைய பேர் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. ஆனா ரோஹிணிக்கு நான் கிடைச்சது அவளுக்கு தான் லக்கு." அப்படின்னு மீனாவ பார்த்து மனோஜ் சொல்ல, "பாத்தியா? மீனா, நீ இவ்ளோ நேரம் பேசினது எல்லாமே வேஸ்ட். இன்னொருத்தனா இருந்தா, ஆஹா! நம்ம பொண்டாட்டி நமக்காக இவ்ளோ பண்ணியிருக்காளேன்னு திருந்தி இருப்பான். இவன் இப்பவும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறான். யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டான்னு முத்து சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் எல்லாருக்கும் உண்மையா தான் இருந்தேன். அதுவும் ரோஹிணிக்கு நான் முக்கியமா உண்மையா இருந்தேன். ஆனா அவ தான் என்ன ஏமாத்திட்டா. எவ்ளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்கிறா." அப்படின்னு மனோஜ் சொல்ல, "டேய், அவங்கவங்க முதுகுல 1000 அழுக்கு இருக்கும். அத வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்கள தப்பா பேசக்கூடாது, புரியுதா? ஏன் வாழ்க்கையில நீ தப்பே பண்ணதில்லையா? கல்யாணம் பண்றதுக்காக மணமேடை வரையில வந்து தாலி கட்டுற நேரத்துல ஓடி போயி ஒரு குடும்பத்தையே அழ வச்சு இல்லடா. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோட 1 வருஷம் வாழ்ந்திருக்கிற. இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த பார்லரமா உன்னை கட்டிக்கிச்சு. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா, நீ பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே யோசிச்சிருப்பாங்க. ஏன் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டாங்க." அதத்தான் மீனா சொல்றாங்கறாரு முத்து. "யாரும் என்ன பத்தி எதுவும் பேச வேண்டாம். அதுவும் நான் இல்லாத நேரத்துல சுத்தமா பேச வேண்டாங்கிறாரு மனோஜ். "அப்ப நீ எப்ப இருப்பன்னு சொல்லு, உன் முகத்துக்கு நிறைய பேசுறோம்." அப்படின்னு முத்து சொல்ல எரிச்சலாகுற மனோஜ், "ச்சே, உன்கிட்டலாம் பேச முடியுமா? அம்மா ஒரு காப்பிம்மான்னு கிச்சனை நோக்கி வேகமா போறாரு. "டேய் இங்க வான்னு முத்து கூப்பிட என்னன்னு திரும்பி வர்றாரு மனோஜ். "டேய் என்ன, இன்னும் அடிச்சது தெரியலையா? அம்மா எங்க இங்க இருக்காங்க. அம்மாவும் இல்ல, பார்லர் அம்மாவும் இல்ல. அம்மே காப்பின்னா வந்துருமா?" அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் எதுவும் பேசாம வேகமா அவரோட ரூம்குள்ள போய் கதவ டப்புன்னு அடிச்சு சாத்துறாரு. அம்மா எல்லாம் பண்ணி கொடுத்து சொகுசாவே பாத்துக்கிட்டாங்கல்ல. அதான் இவனுக்கு மத்தவங்களோட அருமை தெரியல. அதான் அப்பா பாட்டிய கூப்பிட போயிருக்காருல்ல, பாட்டி வரட்டும் எல்லாம் பாத்துக்கலாம். அப்படிங்கிற முத்து மறுபடியும் உட்கார்ந்து மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ரோகிணி வித்யா வீட்டு சோஃபால உட்காந்துட்டு மொபைல கையில வச்சிட்டு இருக்க, "ஏய் யாருக்குடி ஃபோன் பண்ற? மனோஜுக்கான்னு கேக்குறாங்க வித்யா அங்க வந்து. "நான் கால் பண்ணா மட்டும் அவன் எடுக்கவா போறான்?" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "அப்ப வேற யாருக்கு பண்ற?" அப்படின்னு வித்யா கேட்க, "ஸ்ருதிக்குன்ட்டு கால் பண்றாங்க ரோகிணி." "எதுக்குன்னு?" வித்யா கேட்க, "சொல்றேன்." அப்படிங்கிற ரோகிணி கால் பண்ணிட்டு எழுந்து நடக்குறாங்க. ஸ்ருதியோட மொபைல் ரிங் ஆகுது. யார் கால் பண்றாங்கன்னு ரவி கேட்க, "ரோகிணி தாங்கிறாங்க ஸ்ருதி." "சரி பேசு பேசு." அப்படின்னு ரவி சொல்ல கால ஆன் பண்ணி, "ஹலோ சொல்லுங்க ரோகிணி." அப்படின்னு ஸ்ருதி கேட்க, "ஸ்ருதி எங்க இருக்கீங்க, ரெசார்ட்லயா?" அப்படின்னு ரோகிணி கேட்க, "இல்லங்க, நாங்க கிளம்பிட்டோம். வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஆன் த வேங்கிறாங்க ஸ்ருதி. "நீங்க எங்க இருக்கீங்க, வீட்லயா?" அப்படின்னு ஸ்ருதி கேட்க, "இல்ல, நான் வெளியே இருக்கேன்." அப்படின்னு ரோகிணி சொல்ல ரவிய ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி. உடனே மைக்க மூடிக்கிட்டு, "எங்க இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, வெளியே இருக்கேன்னு சொல்றாங்க." அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "சரி சரி நீ பேசுங்கிறாரு ரவி. ஹோல்டுல இருந்துட்டு எடுத்துட்டு, "சொல்லுங்க ரோகிணி, என்ன விஷயம்?" அப்படின்னு ஸ்ருதி கேட்க, "வீட்ல நடந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்." அப்படின்னு ரோகிணி சொல்ல, தெரியும் தெரியும். உங்க மலேசியா மாமா மாமாவே இல்லையா? உங்க அப்பா ஜெயில்ல இறந்து போனது எல்லாமே ஸ்டோரி தான் போல. பயங்கர ட்விஸ்ட்டுங்க." அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க, இத கேட்டு லைட்டா சிரிச்சிட்டு இருக்க வித்யா, "இன்னும் மீதி இருக்க ட்விஸ்ட் எல்லாம் வெளிய வந்தா அவ்வளவுதான்." அப்படின்னு சொல்ல அவங்கள முறைக்கிற ரோகிணி போன ஹோல்டர்ல இருந்து எடுக்க, "என்ன ரோகிணி இவ்ளோ பொய் சொல்லியிருக்கீங்க?" அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஸ்ருதி இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என் மேல ஒரு பேட் ஒப்பீனியன் வந்திருக்கும். ஆனா அந்த பொய்யெல்லாம் எதுக்கு சொன்னேங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்ல ஸ்பீக்கர்ல போட்டிருக்க ஸ்ருதி, "ரீசன் இல்லாம யாருமே பொய் சொல்ல போறது இல்லங்க. ஆனா நீங்க ஒரு ஸ்டோரியே பில்ட் பண்ணிருக்கீங்களே, கண்டிப்பா ரீசன் இருக்கும். அது என்னன்னு வீட்ல சொன்னீங்களான்னு?" ஸ்ருதி கேக்குறாங்க. "அத யாருமே கேட்கவே இல்லையே. என்ன பேசவே விடல. இப்ப நீங்களே சொல்லுங்க. நான் ஏன் இப்படி பொய் சொன்னேன்னு அவங்க என்கிட்ட கேட்டிருக்கணும்ல. அவங்க என்கிட்ட கேட்கவே இல்ல. அதான் தப்பு தானே?" அப்படின்னு ரோகிணி கேட்டுட்டு இருக்க, மறுபடியும் ஹோல்ல போடுற ஸ்ருதி,
பாத்தியா பொய் சொல்றது தப்பு இல்லையா, ரீசன் கேட்காததுதான் தப்பாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இங்க பேசிட்டு இருக்காம அங்க என்னன்னு பேசுங்கிறாரு ரவி. ஸ்ருதி மறுபடியும் ஹோல்ல இருந்து எடுக்க, ஸ்ருதி இருக்கீங்களான்னு ரோகிணி கேட்க, இருக்கேன் 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 சொல்லுங்க ரோகிணி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆன்ட்டி உங்ககிட்ட ரீசன் கேட்டிருக்கணும். இப்ப கோர்ட்ல கூட பனிஷ்மெண்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி உங்க சைடு நியாயம் என்னன்னு கேட்பாங்கல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, கரெக்டா சொன்னீங்க ஸ்ருதி, உங்களுக்கு புரியுது, ஆனா வீட்ல இருக்கவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு ரோகிணி சொல்ல, சரி விடுங்க, அதான் பிரச்சனையை சரி பண்ண ஜட்ஜ் வர்றாங்கல்லங்கிறாங்க ஸ்ருதி. ஜட்ஜா அப்படின்னு ரோகிணி அதிர்ச்சியா கேட்க, ஊர்ல இருந்து பாட்டிய கூட்டிட்டு வராங்களாமே அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மொபைல மூடிக்கிட்டு, என்னடி இவ ரிசார்ட்ல உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு வித்யா கிட்ட சொல்ல, மீனா சொல்லிருப்பாங்களா இருக்கும், நீ பேசுங்கிறாங்க வித்யா. அப்படியா ஸ்ருதி, பாட்டி வர்றாங்களா அப்படின்னு ரோகிணி ரொம்பவே தயக்கத்தோட கேட்க, ஆமாங்க, நம்ம வீட்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க வந்து தானே சரி பண்ணுவாங்க. ஒரு தடவை ஆன்ட்டியும் அங்கிளும் பேசாம இருந்தப்ப கூட அவங்க வந்து தானே சரி பண்ணாங்க. உங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ரோகிணி கேக்குறாங்க. ரவி ஒரு பார்வை பார்த்துட்டு, எனக்கு இத பத்தி ஒன்னும் சொல்ல தோணலங்க, உங்களுக்கு ஏதோ ரீசன் இருக்கு, பொய் சொல்லிருக்கீங்க, நான் இதுல ஜட்ஜ் பண்ண முடியாது, நான் வெறும் ஆடியன்ஸ் தான், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன், அதான் நானும் ரவியும் கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம், நீங்களும் வீட்டுக்கு வந்துருங்க. சரி ஓகே, நேர்ல பேசலாம் ரோகிணி, பையன்னு ஸ்ருதி போனை வச்சிட, ரோகிணி ஏகத்துக்கு டென்ஷன் ஆகி நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோல பாட்டி வீட்ல இருக்காங்க, ரோகிணி விஜயா எல்லாரும் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா உண்மையா வாழ்வேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்ல, மீனா கற்பூரத்தட்டை ஏத்திட்டு நிக்கிறாங்க. நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் ஏதாவது இருக்கா, இல்ல இன்னும் மறைப்பியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, விஜயா எரிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க, ரோகிணி எரியிற கற்பூரத்தையே பாத்துட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.